back to our channel Suvai koodam. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான கத்திரிக்காய் ஃப்ரை தான் பார்க்க போறோம். சோ இந்த கத்திரிக்காய் ஃப்ரை பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் என்னன்னா நம்ம ஆயிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுப்போம். சோ அது வந்து டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே அமேசிங்கா இருக்கும். அம்மா இது கத்திரிக்காய் ஃப்ரை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அடிக்கடி கேட்குற ரெசிபி. ஸோ நாங்க வந்து இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்க கண்டினியூவா பாருங்க. அண்ட் நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க ஆல்ங்கிற ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணாதான் நாங்க வீடியோஸ் போடும்போது டக்குன்னு உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலமா வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். இன்றைக்கி செய்கிற ரெசிபிக்காக கத்திரிக்காய் எல்லாம் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சாச்சு. இப்போ தண்ணிக்குள்ளேருந்து எடுத்து அலசி தனியாக எடுத்து வச்சிடலாம். கத்திரிக்காய் எப்போவுமே சமைக்கும் போது மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை கலர் மாறிடும். இன்றைக்கி சமைக்கிறதுக்காக 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்குறேங்க. இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கலாம், கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம், 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நறுக்கின கொத்தமல்லி இலை தூவி விட்டுட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணும்போதும் காரம் போடுவோம், அதனால் வந்து மிளகாத்தூள் போடும்போது காரம் பார்த்து போட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டியது இல்லைங்க, அப்படியே சும்மாவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சிடலாம். ரெசிபி செய்கிறதுக்காக அடுப்பில் கடாய் வச்சாச்சு. கடாயும் நல்லா சூடாயிடுச்சு. இதில் 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். இந்த கத்திரிக்காய் ஃப்ரைக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாமல் நம்ம வேக வைக்க போகிறோம். அப்படியே எண்ணெயிலே நல்லா வதக்கி வேக வைக்கணும். அதனால தான் 5 ஸ்பூன் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாங்க. இந்த வெங்காயம் சின்ன வெங்காயத்துலேயே குட்டி குட்டியாக இருக்கிற வெங்காயத்தை அப்படியே நான் முழுசாக தான் போட்டிருக்கேன். வெங்காயத்தை கட் பண்ணி போட வேண்டாங்க. இந்த முழு வெங்காயம் அப்படியே எண்ணெயிலே வதங்கி சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் இந்தளவு வதங்குச்சுன்னா போதுங்க. இதில் தக்காளி பழம் போட்டுடலாம். நான் மீடியம் சைஸான இருக்கிற தக்காளி பழத்தில் ஒன்றே எடுத்து நல்லா கையிலே கசக்கி விட்டுடுறேங்க. நீங்கள் கட் பண்ணி போடுறதா கூட போட்டுக்கலாம், ஆனால் இந்த மாதிரி கசக்கி போடும்போது இன்னுமே இந்த கத்திரிக்காய் ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இப்போ தக்காளி பழத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி பழம் இந்தளவு வதங்குச்சுன்னா போதுங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் எடுத்து போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வேகணுங்க, அந்தளவுக்கு கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணும். இந்த ரெசிபி செஞ்சு முடிகிற வரைக்கும் அடுப்பை வந்து ஃபுல் சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கத்திரிக்காய் பாதி அளவு வதங்கிருச்சுங்க. இந்த மாதிரி இருக்கும்போது 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. அதே மாதிரியே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே மிளகாத்தூள் போட்டு கத்திரிக்காயில் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து மிக்சிங் பண்ணி வச்சுருந்தோம். இருந்தாலுமே காரம் பத்தாதுங்க, அதனால் காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. கத்திரிக்காய் ஃப்ரை 3/4 ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு பொடி வந்து போட்டு நம்ம மிக்சிங் பண்ணுவோம். அந்த பொடியை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்காக ஒரு ஜார் எடுத்து வச்சுருக்கிறேங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். ஒவ்வொரு ஊரில் சட்னிக்கடலை வறுகடலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம நல்லா அரைச்சிக்க போகிறோங்க. ரொம்ப வந்து பவுடர் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிச்சோம்னா போதும். அரைச்ச பவுடரை கத்திரிக்காய் ஃப்ரையில் போட்டு விட்டுடலாங்க. அப்படியே போட வேண்டாம், கையில் எடுத்து அப்படியே தூவி விட்டுடலாம். 2 ஸ்பூன் அரைச்ச மிளகு அது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலையை நல்லா தூவி விட்டுட்டு கத்திரிக்காய் ஃப்ரையை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா சூப்பரான ஸ்பைசி கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி செஞ்ச ஸ்பைசி கத்திரிக்காய் ஃப்ரை ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த ஃப்ரை பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதம், அப்புறம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சைடிஷாக தொட்டுக்க ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சுவை கோடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.